ஆல்ரெடி பயங்கரமா டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, எந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு நாங்க 3 பேருமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாங்க 3 பேருமே சொன்ன விஷயம் நடந்திருக்கு. அண்ட் ஐ கிவ் இட் டு யூ போத் ஜென்டில்மென். ஜாஸ் பட்லர் வந்து வில் பி த கேம் சேஞ்சர்னு சொன்னீங்க. எஸ்ஆர்எச்ல சூஸ் பண்ணவங்க தான் 2 பேருமே ஆப்போசிட் டீமுக்கு கேம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அதர்வைஸ் ஜாஸ் பட்லர் இன்னைக்கு ஒன்ஸ் அகேன் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். அண்ட் ஜிடி as an all-round unit, இன்னைக்கு they have emerged victorious. So good, so beautiful to see them. Vidyut, I'll start off with you. How impressed were you with GT? As usual, brilliant ஆடிருக்காங்க. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் வந்து மேக்கிங் ரன்ஸ் ஃபார் ஃபன். அன்பிலீவபிள் கன்சிஸ்டன்சி இந்த ஃபார்மேட்ல. கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடி பியூட்டிஃபுல்லா ஆடி இருக்காங்க. பவர் பிளேயர் சரி, தி வே தே டேக்கிங் தி கேம் ஃபார்வர்ட். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்டர் மேக்கிங் இஸ் லைஃப் லாட் ஈஸியர். ஏன்னா இந்த மாதிரி 9-10 ஓவர்ஸ் ஓப்பனர் அடிச்சல உங்களுக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் சோ பியூட்டிஃபுல் டு பேட் அஸ் நம்பர் 3 பேட்டர். ஸோ நீங்க ஓவரால் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் காட் எவ்ரிதிங் கவர்ட். கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கணும். அந்த மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் 2-3 ஓவர்ஸ் ஸ்லோவா ஆடினாங்க. சும்மா தான் சொல்லணும்னா, பட் அதர்வைஸ் தே வர் அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். ஜிடி வந்து போன கேம் சொன்னோம், எஸ் அதை பத்தி கவலைப்பட, நத்திங் டு வரி அபவுட். தே ஜஸ்ட் காட் ஸ்டக் ஒன் அமேசிங் நாக். தே வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ரொம்ப சேஞ்சஸ்லாம் பண்ண தேவையில்லை, அது பண்ணல. அண்ட் டாப் 3 வந்து இட்ஸ் ஜஸ்ட் டூ குட்ங்க. ஏன்னா என்ன பிடிச்சிருக்குன்னா, T20 கிரிக்கெட்ல டுடேஸ் டே அண்ட் ஏஜ் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடி தேர் ஏபிள் டு கெட் 200+ at ease. That shows in the game still there's a lot of space for நல்லா ப்ராப்பர் கிரிக்கெட் ஆனாலே போறோம். அதான் காமிச்சிருக்காங்க ஜிடி. அண்ட் டாப் கிளாஸ் பேட்டிங். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். சுப்மன் கில் ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட் ஆட்டார். சாய் சுதர்ஷன் இஸ் நாட் வெரி ஃபார் அவே. கண்டிப்பா ஆட போறேன். ஐ அம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் டே. Yeah, and பீடாங் நீங்க சொல்லிருந்தீங்க 198 is the magic score அப்படின்னு சொன்னீங்க. அவங்க மேஜிக் ஸ்கோர்ல இருந்தாங்க எக்ஸ்ட்ராவா +26 ரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து ஜிடி கொடுத்த உடனே நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா, போச்சு இன்னைக்கு சன்ரைசர்ஸுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணீங்களா? பட் the way அபிஷேக் சர்மா batted, you still had hope for SRH. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, 300 டார்கெட் என்ன, வக்கேஷன் வரை மால்டீவ்ஸ், ஜாலி வரை பீச்சு, ஹாலிடே போச்சு, பிளே ஆஃப்ஸ் யாரோ அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர். 6 ஓவர்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணலன்னா அகமதாபாத்ல பின்னாடி டின்னு கட்டி நடுக்கடல்ல இறக்கிடுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த பிச்சை பார்த்த உடனே நேஷனல் ஹைவே த்ரோ டவுன் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட் ஹவ் பேட்டட் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களோட பவர் பிளே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் வெரி வெரி ஆர்டினரி த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். சைடு வகுடு எடுத்து சாஃப்டா பேசின சரத்பாபு சீனுக்கு வரல. இங்க இல்ல, சாம்பியன்ஸ் டிராஃபில இந்த முகமது ஷமி அப்படிங்கும் போது நேத்தே 1 பாயிண்ட் ஹைலைட் பண்ணும். ஜெய்தேவ் உனத்கட் இஸ் அ ஆஃப் கட்டர் போலர், ஸ்லோ டெலிவரி. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு. தட் ஹஸ் காட் நோ மீனிங் வாட்ஸ்எவர். தம்ஸ் அப் டு ஜெய்தேவ் உனத்கட் for finishing with a good spell. That makes no difference at all. Harshal Patel, another defensive bowler. Kamindu Mendis bats at number 7. என்ன ரோல் நம்பர் 7ல பண்ண முடியும்? அவரோட பார்ட் டைம் ஸ்பின் என்ன ரோல் பண்ண முடியும்? இப்ப இந்த மாதிரி ஒரு பேஸ் அட்டாக் நீங்க வச்சிருக்கீங்கும் போது the suggestion given was to play Ishan Malinga ahead of Kamindu Mendis. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கை வச்சுட்டு நீங்க 6 ஓவர்ல ஸ்ட்ரைக் பண்ணலன்னா இவங்க 82 ஃபார் நோ லாஸ், அவங்க 57 ஃபார் 1, கேம் ஓவர். முடிஞ்சிருச்சு, முடிச்சு விட்டுட்டீங்க போங்க. பட் there's one thing that I want to talk about. Yes, SRH இன்னைக்கு அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் ஒரு பக்கம் ஜிடி ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு வித்யுத் எப்பவாவது has it happened during your playing days when the umpireோட decision வந்து have you ever felt இல்லடா அப்படின்ட்டு பட் சண்டை போட முடியாது? See, definitely you can't, but we know what happened today with Shubman Gill. We are not going to say whether the umpires are right or wrong அப்படிங்கிறது நான் எடுக்க போறது இல்ல. But have you ever experienced that? Definitely. There have been cases in your career. Sometimes நீங்க அந்த டெஸ்பரேட்டா இருப்பீங்க. It only happens when you're desperate as a player. சிலவாட்டி ஹியூமன் எரர் வந்து ரொம்ப பாசிபிள். இப்போ நிறைய டெக்னாலஜி இருக்கு. ஆஸ் அ பேட்டர் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. யூ ஹேவ் தட் லக்ஸுரி. முன்னாடி அந்த லக்ஸுரி கிடையாது.
அம்பையர் அவுட் தந்தா யூ ஹேவ் டு வாக். அண்ட் சம்டைம்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அம்பைரிங் செம்மையா இருக்கும். சம்டைம்ஸ் லீக் லெவல் யூ மே கெட் a few dubious decisions here and there, but அங்கதான் it can get a very tricky. And one thing we need to realize, அம்பைரிங் ஜாப் வந்து ரொம்ப கஷ்டங்க. அவர் பக்கத்துல இருக்கார் ஒரு அம்பையர், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா இன்னைக்கு I'm never going to say umpiring is easy. இப்போ பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் யூ ஹேவ் so much of technology. இப்போ அந்த கால சான்ஸே இல்லை. யூ ஆர் ஸ்க்ரூட்டனைஸ்ட் ஃபார் எவ்ரிதிங். டர்னிங் பிட்ச்ல வந்து நாங்க தமிழ்நாடு லீக்ல எக்கச்சக்க டர்னிங் பிட்ச் ஆடுவோம். அம்பையர்ஸ் ஜாப் இஸ் அ நைட்மேர். ஏன்னா எல்லா பால் ஆக்ஷன் இருக்கும், சும்மா கத்துவோம். இட்ஸ் a very very hard job. Sometimes as a player நான் வந்து I've reacted not in a very nice way. நான் வந்து quite a docile person தான். Can you share that experience to us? Which in the match அதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு லீக் மேட்ச்ல இல்ல லீக் மேட்ச்ல ஆயிருக்கு எனக்கு. where I wanted to I left a team. I don't want to bring the team's name. I left the team and went to another team. அந்த டீமோட வெறியா இருந்தவங்க பெருசா 100 அடிக்கணும்னு 80 பேட்டிங் ஆடிருந்தேன். தேர்ட் ரன்ல வந்து actually pass the batter எங்கேயோ போயிட்டு அம்பையர் அவுட் தண்டாரு. அன்னைக்கு வந்து I actually fired the umpire actually till I reached இது. அது ஃபர்ஸ்ட் டைம் என் கரியர்ல பண்ணேன். I never done it again, but I feel bad about it. But அந்த heat of the momentல, ஏன்னா as a player you come from a team I didn't have very good memories from. அவங்களோட அந்த வெறி இருக்கும். and 80 runs அடிச்சதுக்கு அப்புறம் you get when you're 200% sure you've not got out, நீ உள்ள வச்ச sometimes அதுக்கப்புறம் it became okay. But I have a lot of respect for umpires. ஏன்னா இன்னைக்கு கிரிக்கெட்ல IPL கிரிக்கெட் வேற. பட் பிரசன்னா சார் அக்ரி பண்ணாரு, சென்னை லீக் மாதிரி நிறைய மேட்சஸ் இந்த ஃபுல் பாயிண்ட்ஸ்க்கு டர்னிங் ட்ராக்ல ஆடுவாங்க. எவ்ரி தேர்ட் ஃபோர்த் பால் there will be action. நிறைய ப்ரெஷர் போடுவாங்க. சம்டைம்ஸ் you just don't know how to react. So not an easy job at all. All right, now coming to you, P-Dog. அவர் அவுட் தண்டார் அவர். அதான் with technology and all that, இன்னைக்கு decision பத்தி give us your thoughts. See, you have to understand that. இப்போ அவர் சொல்லிட்டாரு, நானும் அம்பையரிங் பண்ணிக்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்றேன் நான். ஸோ நான் BCCI லெவல் 2 குவாலிஃபைடு அம்பையர். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க அம்பையர் நீங்க என்ன பண்ண ரியாக்ட் பண்ணக்கூடாது. அந்த பிளேயர்ஸ் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பண்றாங்களே ஒழிய they don't have anything personal against you. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல you should have the maturity to calm them down. இப்போ நான் வந்து 1999 அம்பையர் ஆயிட்டு 2000ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச் எந்த டீம் எந்த பிளேயர்னா சொல்ல மாட்டேன், வந்து அப்படியே முறுக்கிட்டு அப்படி நின்ன நான். உடனே ஒரு கார்ட் பிஹைண்ட் அவுட் கொடுக்கல, நாட் அவுட் அப்படின்னு பயங்கரமா அப்பீல் பண்ணாங்க. கேரி ஆன் வித் யுவர் கேம். என்ன ஒரு பெரிய கிரிக்கெட்டர், ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் ஸ்லிப்ல இருந்து வந்தாரு, கை கால்லாம் உடச்சு பேக் பண்ணி ஊருக்கு அமிச்சிருவேன், கண்ணு தெரியாதோடா நீ அப்படின்னாரு. உடனே நான் அப்பீல் பண்ணிட்டு ரிப்போர்ட் எழுதுறேன் உங்க மேல நான் TNCAல அப்படின்னு. ஒத்த கால் ஒத்த கை இருக்காது, கை தூக்கத்துக்கு விரல் இருக்காது, வெட்டுருவேன்னாரு அவரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, as an umpire you have to understand the frustration of the player. மேபி அது பெரிய எட்ஜா கூட எடுத்திருக்கலாம், நான் தப்பு பண்ணிருக்கலாம். ஓகே, அந்த நிமிஷத்துல உங்களுக்கு தெரியாது. பட் மேட்ச் முடிஞ்சவரை நீங்க பாத்தீங்கன்னா the same player will come there and give an hug you and well done அப்படின்னு. அந்த சிச்சுவேஷன்ல அம்பையர் யூ கண்ட்ரோல் த கேம் போது நீங்க கோவப்படக்கூடாது. அந்த சிச்சுவேஷன்ல நான் தான் அங்க ஜட்ஜு. இப்ப பாருங்களேன், இப்ப சொல்றேன், இன்னும் 2 வருஷத்துல எல்லோ கார்டு ரெட் கார்டு வரப்போகுது. எல்லோ கார்டு ரெட் கார்டு வரப்போகுது. நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. To make sure that these things doesn't happen, I won't read too much into what Shubman Gill did, to be honest with you. The heat of the moment la pannirkaru. Vidyut is a player himself. No one wants to insult anyone or no one wants to take the advantage out of it. Adanaala vandittu I would rather play it softly. Ena and neenga pathina in the rule, first of all honest ah na sonna parunga, ella nonsense rule in umpires call na yo stump la ball padudina out no onnu solla parunga. Adha explain pandren nanu. அந்த காலத்துல ஏன் வந்து அதை பண்ணாங்க அப்படின்னா, பெயில்ஸ் கீழே விழணும்னா அப்ப டிவி டெக்னாலஜி எதுவும் கிடையாது. சில சமயம் நீங்க இதுல ஸ்டம்பில் பட்டுடுச்சு நீங்க ஏமாத்திருவீங்க. டு மேக் ஷூர் தட் that doesn't happen, பெயில்ஸ் கீழே விழுந்ததுன்னா then you have a clear clarity to give it out. இப்ப டெக்னாலஜினா எவ்வளவு வந்திருக்கு, லைட்டா படுத்துல பீங் சவுப்பு இது வருது, ஸ்டெம்பில் பட்டா அவுட்டியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் பாவம் போலர் கஷ்டப்பட்டு போடுறான், இத்தோண்டு பால் வெளியில இருக்கான், பிச்சிங் அவுட் சைடா, அது பால் வந்து கரெக்டா விழுது, இட் இஸ் கோயிங் டு ஹிட் த ஸ்டம்ப்ஸ், அம்பையர் கால் நீங்க நாட் அவுட்ன்றீங்க, என்னையா நியாயம் அது? ஸோ யூ அலோவ் த பிளேயர்ஸ் டு வென் தேர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அவுட். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஐ வில் நாட் கோ அகேன்ஸ்ட் சுப்மான் கில் இன் திஸ் கேஸ்.
ஓகே. பட் நீங்க எந்த மேட்ச் சொன்னீங்க? 2000ஸ்ல நடந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்சா? ஆமா. தேடுறோம். இன்னைக்கே போய் கூகுள்ல தேடுறோம். அப்ப தெரிஞ்சிரும் யார் அந்த இந்தியன் கிரிக்கெட்டர் அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ அம் வெரி கியூரியஸ் who that is. விட்டுருங்க What- இது அதான். அவர் எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட் இப்போ. அவர் இவ்வளவு ஃப்ரெண்ட் எனக்கு இப்போ அவரு. கூகுள்லாம் இருக்காதுங்க. அதெல்லாம் ஐ திங்க் 2010க்கு அப்பதான் இந்த கிரிக்கெட் இதெல்லாம் வந்து அது முன்னாடிலாம் ஒண்ணுமே இருக்காது. நீங்க போய் பாருங்க, பிரசன்னா அகோரம் போட்டு பாருங்க, ஒன்னும் கிடைக்காது அது பத்திலாம் உங்களுக்கு. எவ்வளவு சேஃபா விளையாடுறாங்கப்பா. பட் எஸ், இன்னொரு பக்கம் when we talk about this game, இந்த கேம்க்கு நம்ம திரும்ப வருவோம். அம்பயர்ஸ் கால் இதெல்லாமே வந்து நம்ம பேசிட்டோம். பட் did you think at any point வித்யுத் that SRH இந்த ஒரு டோட்டலை சேஸ் பண்ண முடியும், 224 அப்படிங்கிற ஒரு டோட்டலை வந்து சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க at any point நினைச்சீங்களா? Yes, when Abhishek Sharma and Klassen was batting, there was definitely a chance. Klassen, Abhishek Sharma வந்து two overs they can change the game. 220 over 20 run overல கேமே மாறி இருக்கும். பட் இன்னைக்கு அது ஆகல. பட் அவங்க இருக்கிற வரைக்கும் I knew they had a very difficult chance. ஏன்னா இது ஸ்லைட்லி கொஞ்சம் பிகர் கிரவுண்ட் வேற, நல்லா போலிங் இருக்கு. குஜராத்துக்கு நிறைய வெரைட்டி இருக்கு அவங்க போலிங்ல. குஜராத் வந்து வித் ராஷித் கான் கோயிங் ஃபார் plenty of runs and without சாய் கிஷோர் bowling much, அவங்க ஸ்டில் they are winning games. நினைச்சு பாருங்க, ஒரு பிரீமியர் bowler is having a quiet year அவங்களுக்கு. ஓகே, அண்ட் சாய் கிஷோர் இன்னைக்கு லாஸ்ட் ஓவர் சும்மா இஷாந்த் சர்மா போலிங் போட்டாரு. அது அகைன் தட்ஸ் another debatable. ஏன் அவர் போட மாட்டாரு, எப்போ பால் கிடைக்குதோ செம்மையா போலிங் போடுறாரு. ஆமா, அது அவர் சொல்லுவாரு. பட் இது ரெண்டு இல்லாம தட் பாய் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் சோ வெல். இப்போ எனக்கு வந்து yes, the team is doing very very well. Very happy for Gujarat Titans. But and Sai Kishore எனக்கு தெரிஞ்சு he won't feel for it. But ஒரு யங்ஸ்டர் வந்து இது மாதிரி நல்லா போலிங் போடுச்சு, you have to give him that ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ஒரு இந்தியா கேப் பண்ணணும்னா இப்போ நாளைக்கு வந்து செலக்டர் கிளியரா சொல்லலாம், அவன் வந்து நல்லா போலிங் போடுறான், ஆனா ஐபிஎல்ல அவள போலிங் போடல அவன். ஸோ ஹவு கேன் வி லுக் அட் அது மாதிரி இருந்துச்சு. மேபி எஸ், இட்ஸ் a very difficult situation. சஸ்திகா, ஏன்னா சுப்மன் கில்க்கு இட்ஸ் a very difficult situation. ஏன்னா the team is winning lot of games without him bowling itself. ஸோ அவர் இன்னும் குறைய சொல்லலாம். பட் you have to feel for the young boy. ஏன்னா he'll feel in the top of his game bowling பியூட்டிஃபுல்லா போடுறான், பட் அவள வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது எல்லாமே வின் பண்றாங்க. பட் அது that shows the quality of the team and the kind of resources they have. Like you said, நீங்க இன்னைக்கு இஷாந்த் சர்மாக்கு அந்த ஒரு இன்ஜுரி வரல அப்படின்னா I don't think we would have seen சாய் கிஷோர் bowl at all. And in fact நேத்து நம்ம வந்து ப்ரிவியூ பண்றப்ப நம்ம வந்து ஐயா தயவு செஞ்சியா அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னோம். இப்படிதான் சொன்னோம், ஐயா அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. பட் ஐயா ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? இஸ் இட் பிகாஸ் அவங்களோட வின்னிங் ஃபார்முலா நல்லா இருக்குங்கிறதுனால யூஸ் பண்ணலையா, இல்ல what do you think is happening? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி, we can only criticize something when things are not going their way. they have been absolutely clinical. அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு டெம்ப்ளேட்டோட கிரிக்கெட் ஆடுறாங்க and they are winning போது நம்ம பரிதாபப்பட முடியுமே ஒழிய we cannot criticize the decision. இப்போ 225 ரன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், then we have a point to say ஏன் சாய் கிஷோர் போலிங் கொடுக்கலன்னு. பட் எனக்கு என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரஷீத் கான் didn't find his lens. நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பினாக் அடுத்த மேட்ச் ரஷீத் கானை டிராப் பண்ண சொல்றீங்களான்னா ஐ வில் பிளே இன் தி நெக்ஸ்ட் 100 மேட்சஸ். ரஷீத் கான் இஸ் ரஷீத் கான். ஓகே, அவருக்கு இஸ் ஆல்சோ ஹியூமன், he can also miss his lens. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இட்ஸ் நாட் அபவுட் இஸ் கன்சீடிங் ரன்ஸ். சில சமயம் கேன் போல் பியூட்டிஃபுல்லி அண்ட் தென் கன்சீடிங் ரன்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லர் லென்ஸ் போடுறாரு, அரைக்குழி போடுறாரு, பின்னாடி அந்த டெத் ஓவர்ல திருப்பி அடிச்சாங்க 6. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட எதுக்காக சாய் கிஷோரை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. ரபாதா இஸ் ஆன் த ஃபிளைட், ரபாதா இஸ் ஜாயினிங் த டீம் டுமாரோ. அவர் நாளைக்கு வந்துட்டானா இஸ் கோயிங் டு பி a sure shot certainty in place of இஷாந்த் சர்மாங்கும் போது சாய் கிஷோர் ஒரே சான்ஸ் தான், பேட்டிங் சான்ஸ் வந்தாதான் உண்டு. ஏன் போலிங் கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. பேட்டிங் வராது, ஏன்னா சாலிடா இருக்கு டாப் 3 4 and 5. சாய் கிஷோர் பேட்டிங் வந்தா குஜராத் வந்து வெரி பேட் சிச்சுவேஷன்ல இருக்கான்னு அர்த்தம். அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி, ஏன்னா 4 and 5க்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல ஆல்மோஸ்ட் 9-10ல நம்ம எப்படி வந்து எதிர்பார்க்கணும். பட் எஸ், ஒன்ஸ் அகேன் ஜிடி பத்தி I'm going to touch upon their bowling only. What a beautiful inclusion Prasidh Krishna is, இல்லையா, to the team, Vidyut? And what I'm loving is his consistency. நான் பிரசித் கிருஷ்ணா பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். He's somebody who's looked upon very closely by the selectors last 2-3 years up. And ஏன்னா அந்த பொட்டன்ஷியல் இருந்தது அவருக்கு. He had the pace, he had the height, he had the bounce.
பட் நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா அடி வாங்குவாரு. இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் T20 சான்ஸ் கிடைச்சு நல்லா அடி வாங்கினாரு. He used to bowl the 2-3 very good quick delivery, hitting the bat hard. ஆனா he used to be inconsistent. என்ன biggest change na the kind of consistency he has showed in his bowling is unbelievable. அது வந்து அவர் work பண்ணிருக்காரு, environment everything makes a big difference. GT வந்து என்ன தெரியல, நம்ம ஆஷிஷ் நேரா சொல்றோம், but it can be a lot of other people we don't know. But GT வந்த bowlersலாம் they are stepping up. வந்த batters சாய் சுதர்ஷன் வந்து GT ல வந்து 5-6 folds batting மேல போயிருக்கு. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா the moment he has come to GT அவர் வந்து is evolved beautifully as a bowler. So வந்து there will be a stage in your career, எல்லாருக்கும் அந்த டேலண்ட் இருக்கும், பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஸ்டாண்டிங் அப் வந்து பிரசித் கிருஷ்ணா ஒரு மேட்ச் 2 மேட்ச் பண்ணல. பர்பிள் கேப்பா இருக்கு, 4 overs 2 for 19 in such a high scoring game. பிரசன்னா சார் சொன்னாரு ரோடு மாதிரி இந்த பிட்ச், அந்த மாதிரி பிட்ச்ல வந்து to have a batting lineup like SRH, yes maybe they're not in the best form, but அவங்கலாம் they all strike at 200 plus strike rate ல 419-2 shows what a season has been for him. He's only going to get better and this is great news. அவங்க டீம் மட்டும் இல்ல, இந்தியன் கிரிக்கெட்டுக்கு லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடினார் ஆஸ்திரேலியால. எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துல ஃபிளைட் போவாரா, கண்டிப்பா போவாரு, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாரு. ஒயிட் பால் கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்சோ he'll get lot of vacations தோணுது எனக்கு. நீங்க சொல்ற மாதிரி தி என்வாயர்மெண்ட் தட் ஹெல்ப்ஸ் யூ, ஐ மீன் நீங்க இருக்கிற என்வாயர்மெண்ட் வில் ஹெல்ப் யூ டு த்ரைவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. ஐ கோயிங் டு டச் அப் ஆன் தட் P-Dog. ஆஷிஷ் நேரா we know he's the only Indian coach to get the trophy, to get the IPL trophy அப்படிங்கறத வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதற்கு முன்னாடி மத்த ட்ரோஃபி வின் பண்ண எல்லா கோச்சஸுமே வந்து வேற கண்ட்ரீஸ் சேர்ந்தவங்க. He's the only Indian. சந்திரகாந்த் பண்டிட், KKR இந்தியா. Okay. First Indian coach ஆஷிஷ் நேரா. First Indian coach வந்து the first Indian coach is ஆஷிஷ் நேரா அப்படிங்கிறதுனால டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி when பிரசித் கிருஷ்ணாக்கு மத்த டீம்ஸ்ல இருக்கும்போது ஒர்க் ஆகாது. Not just him, you look at all the bowlers for that matter of fact. What is that one magic that he's bringing in, P-Dog? அந்த வந்து ஒரு தொப்பியை திருப்பி போட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டு டக் அவுட்ல இருந்து கூப்பிடுவாரு, கிருஷ்ணா நீ வேகனே பாரோ, கிருஷ்ணா நீ வேகனே பாரோ, வந்துட்டேயா அப்படின்ட்டு அவர் வர்றாரு. அதாவது the most important thing வித்யுத் வந்து சூப்பரா சம்மப் பண்ணாரு. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் வாட் இஸ் டூயிங், அவரோட லென்த்தை பாருங்க. அந்த 6 to 8 meters ஷார்ட் ஆஃப் குட் லென்த்னு சொல்லுவாங்க, 4 to 6 meters குட் லென்த்னு சொல்லுவாங்க, 8 to 10 meters ஹார்ட் லென்த்னு சொல்லுவாங்க. இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பால்ஸ் he has bowled in that 6 to 8 meters close to off stump and 4 stump. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கால்ல இங்க போட ஒரு விட்டு ஃபிளிக் 6 போகும், ஷார்ட் அண்ட் ஒய்டு பாயிண்ட்ல கட்டு 6 போகும். இந்த ஹோல் டோர்னமெண்ட்ல நீங்க பாருங்க அந்த கன்சிஸ்டன்டா இன்னொன்னு டால் ரிலீஸ் கெட்ஸ் பவுன்ஸ். இந்த பிச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையை தவிர டு an extent இந்த கவுஹாட்டி தவிர எல்லா பிச்சுமே ஸ்டீப் பவுன்ஸ் இருக்கும், ஆனா பியூட்டிஃபுல்லா ஸ்கிட் ஆகும். அவரோட டால் ரிலீஸுக்கு அந்த 6 to 8 meters போட்டீங்கன்னா இல் கெட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். அப்ப நீங்க விட்டு கொடுத்து பாயிண்ட்ல எல்லாம் கட்டெல்லாம் அடிக்க முடியாது, ஒரே சான்ஸ் பிக்கப் புல் தான் அடிக்கணும். இஸ் குவிக், இஸ் bowling 140. that is the only reason is succeeding and is bowled slow and is brilliantly. ஆஷிஷ் நேரா எப்படின்னா உங்களுக்கு அவரோட கோச்சிங் மெத்தடாலஜியா ரொம்ப சிம்பிள். உன்னோட ரோலு நீ இத பண்ணணும், இந்த மாதிரி ஃபேஸ்ல நீ போற இந்த லென்த் போடணும். அப்படி அந்த லென்த் நீ போட்டு 4 over 60 போச்சுன்னா ஐ வில் டேக் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, உன்னோட ரோல் இதுதான், நீ உன்னோட அட்டாக்கிங்க இப்படிதான் போடணும், விக்கெட் டேக்கிங், ரன் போறத பத்தி நீ கவலைப்படாத. அப்ப எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப நான் 4 over 60 run கொடுத்தேன்னா வித்யுத் கேப்டனா இருந்திருக்காரு, கிரிக்கெட் ஆடி இருக்காரு, அவருக்கு இந்த லாங்குவேஜ் புரியும். இந்த மாதிரி நீ ஆடணும், நீ ஃபெயில் ஆனா நான் உன்னை டிராப் பண்ண மாட்டேன், பேக் பண்ண அப்படின்னா the confidence levels will be high. முகமது சிராஜும் பாருங்க, you are only talking about பிரசித் கிருஷ்ணா. முகமது சிராஜும் சூப்பரா போடுற, ககிஷோராபாத் பாதியில ஊருக்கு போனாரு, கவலையே பள்ளி. மத்த டீம் தான் உடஞ்சு போயிருக்கோம், கவலையே பள்ளி. இந்த மேட்ச் தான் ஜிரால் கோச்சியை கொண்டு வந்தாங்க, அந்த 2 சோ ஆஷிஷ் நேரா இட்ஸ் வெரி சிம்பிள். நீ இப்படி போடணும், நீ இப்படி போடணும், நீ இந்த ஃபேஸ்ல போடணும் அப்படின்னு கிளீனா சொல்ற. இன்னைக்கு சாய் கிஷோர் கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு, பாருப்பா இதுதான் ரீசனு, உனக்கு இப்பதான் போலிங் கொடுத்தோம், அடுத்த மேட்ச் உனக்கு போலிங் சான்ஸ் கிடைக்கலாம், டோன்ட் வரி. அவரும் ஹாப்பி ஆயிடுவாரு, குமுதா ஹாப்பி, நானும் ஹாப்பின்ற மாதிரி. ஸோ when you have the clarity given to all the players, நான் திருப்பியும் சொல்றேன், மேன் டு மேன் இந்த டீமை நீங்க மத்த டீமோட கம்பேர் பண்ணா
This team looks very weak. It is a workhorse team. இதை நானும் சரி வித்யுத்தும் சரி ப்ரிவியூல வந்து கண்டிப்பா பிளே ஆஃப் போகும்போது நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆனாங்க, எப்படியா இந்த டீமை போய் சொல்றீங்க அப்படின்னு. இட் இஸ் அ ஒர்க்ஹார்ஸ் டீம். ஃபுல் கிரெடிட் டு ஆஷிஷ் நேரா, ஆஷிஷ் கபூர் அண்ட் வாட் எவர் சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் இன்வால்வ் தேர். விக்ரம் சோலன்கி, வெல் டன் சார், ரெஸ்பெக்ட். எப்படியா போவீங்கன்னு வந்து உங்களை எல்லாம் கேட்டாங்கல்ல, டேபிள்ல நம்பர் 2 பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு மக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் கேம் இஸ் வித் மும்பை இந்தியன்ஸ். இன்ஃபேக்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து இதற்கு முன்னாடி அவங்க இதே சீசன்ல சந்திச்சப்ப அவங்க வின் பண்ணியிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ், பட் தட் வாஸ் அ ஹோம் கேம். இப்ப வந்து அவங்க வான்கடைக்கு போறாங்க அப்படிங்கறதுனால டெஃபினெட்லி மும்பை இந்தியன்ஸ் அப்ப வந்து ஜஸ்பிரித் பும்ரா இல்ல, இப்ப பும்ரா இருக்கிறதுனால தே லுக் ஈவன் மோர் ஸ்ட்ராங் அண்ட் 6 wins on the trot. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த கேம்ல what should GT be cautious about அப்படின்னு நினைக்கிறீங்க வித்யுத்? See, both are very similar kind of pitches. Wankhede and Narendra Modi, red soil pitches, very similar kind of conditions. எனக்கு தெரிஞ்ச GT and knowing Ashish Nehra reasonably, GT வந்து ரொம்ப மும்பை பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி கிளியர் பிளான்ஸ் இருக்கும். We will do. See, நீங்க சொன்னீங்க, I think I will just touch on the point when what P-Dog said. அந்த கிளாரிட்டி பத்தி சொல்றோம். Great captains, great coaches have that. ஓகே, ஐ வில். இப்போ MS தோனி மாதிரி கேப்டன் சொல்லுவாரு, துஷார் தேஷ்பாண்டே, நீ வைட் யாக்கர் போடு, வைட் யாக்கர் ட்ரை பண்ணி வைடு போட்டா பரவாயில்ல, கை தட்டுவாரு. வைட் யாக்கர் போட்டு பாயிண்ட் மேல 6 அடிச்சா பரவாயில்ல, கை தட்டுவாரு. ஆனா வைட் யாக்கர் ஃபீல்ட் வச்சு ஸ்டம்ப்ல போட்டா வெளில அடிச்சா தட் இஸ் நாட் அக்செப்டபிள். Okay, so when you give that kind of cushion kind of clarity to a bowler, நான் வைட் யாக்கர் கண்ட மூணு போடுறேன், 2 6 அடிச்சா கேப்டன் இஸ் கோட் டு பேக் மீ. அது வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் குஜராத் ஆர் டூயிங் வெரி வெரி வெல். இது என்ன ஆகும்னா 2 மேட்ச் ஒர்க் ஆகலன்னா யூ கேன் ஸ்டார்ட் திங்கிங், பட் அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூ நோ ஒன் டே தட் 2-3 6 will go straight to the fielder. ஏன்னா ஒரு பிளானுக்கு போடுறீங்க. அந்த கிளாரிட்டி குஜராத் இருக்கு, and they will continue doing that. They have the team to do that. They will continue. ஒரு மேட்ச் அடி வாங்கினாங்க அவங்க ஆர்ஆரோட, பரவாயில்ல, we will get back to our plans. இன்னொரு மேட்ச் அடி வாங்கினா, ஈவன் மும்பை மேட்ச் அடி வாங்கினா it won't hurt them, because ஆஷிஷ் நேரா என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பிளானுக்கு போடு, இது மீறி தோத்தா இட்ஸ் ஃபைன். பட் ஒன்னு நம்ம பிளான் சொல்றோம், பிளான் போடுறது ஈஸியா, எக்ஸிக்யூட் பண்ணதான் கஷ்டம். and that's why they give it to the bowlers. ஏன்னா சம்டைம்ஸ் கோச்சஸ் வந்து சொல்லுவோம், 5 வைட் யாக்கர் போடா, 6 பால். யாக்கர் போடுறது அவ்வளவு ஈஸி இல்ல. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 6 யாக்கர் போடுன்னு. யாக்கர் போடு நிறைய எஃபர்ட், நிறைய பிராக்டிஸ் வேணும். ஸோ அது பண்ணதுக்கு give it to the bowlers. செம்மையா பண்றாங்க. and their planning is hats off. give it to Shubman Gill also. ஏன்னா திரும்பி சொல்றேன், கேப்டன் பிளேஸ் a very very important role கோச்சுக்கு அப்புறம். so both they are doing a great job, and I think they will continue. ஏன்னா they are a very simple team, keep things simple, and it's working beautifully for them. ஆல்ரைட், ஒரு பக்கம் GT வந்து they look very strong அப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் SRH என்ன பண்ணலாம், இன்னும் 4 கேம்ஸ் தான் இருக்கு, என்ன பண்ணலாம், என்ன பண்ணா கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் ஹனிமூன் எல்லாம் வேற போயிட்டு வந்திருக்காங்க. பீடா மறைக்காதீங்க, உங்ககிட்டதான் அந்த கேள்வி. சொல்ல மாட்டாரு போல இருக்கே. இல்ல, நான் ஆனஸ்டா சொல்றேன், they made good retentions. They were very good in auctions. They are very good at auction. They had a formidable side. இது எதுவுமே நீங்க ஒரு சில டீம்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டென்ஷன்ஸ்லயே காலி, ஒரு சில டீம் வந்து ஆக்ஷன்ஸ்ல காலி. பாவம் இங்க, டு பி ஆனஸ்ட் வித் யூ. ஒன்னே என்னன்னா, நான் அதை தான் திருப்பி சொல்றேன், ஒரு அப்ரோச் இட் கேன் ஒன்லி பி சக்சஸ்ஃபுல் when it is repeated for a year or 2. ஒரு தடவை ஒரு அப்ரோச் நீங்க எடுக்கிறீங்க, அது மேல வந்துருச்சு அப்படின்னா 2ஆம் தடவையும் அது சக்சீட் ஆனா தான் ஓகே, திஸ் இஸ் த ரைட் அப்ரோச், நாங்க இப்படிதான் போவோம். ஒரு தடவை வச்சுட்டு நீங்க இந்த அப்ரோச் திரும்பி போறது, பர்டிகுலர்லி இஃப் இட் இஸ் a dangerous approach-னா you have to think about it. Now they are thinking about it. They will come back very strong next year. They are a very very strong team. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. I feel for them that things did not work out for them. The bowling was a miserable letdown. ஆனா அதுல பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா, அனிகேத் வர்மா மாதிரி ஒரு சிங்க குட்டியை உருவாக்கியிருக்காங்க, ஜீஷான் அன்சாரி மாதிரி ஒரு சிங்க குட்டியை உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான். அன்பார்ச்சுனேட்லி ஹெட் எல்லாம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு டோர்னமெண்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he didn't continue that. அபிஷேக் சர்மா 1-2 மேட்ச் அடிச்சாரு ஒழிய he was not consistent. போன தடவை பாருங்க, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, ஹெட் அடிக்கலன்னா அபிஷேக் அடிக்கலன்னா ஹெட், யாராவது ஒருத்தர் அடிச்சிருவாங்க. இந்த தடவை உங்களுக்கு இஷான் கிஷானையும் கொண்டு வந்து they have actually strengthened their power hitting.
அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, போன தடவை நாங்க இப்படிதான் ஜெயிச்சோம், அந்த ரூட்டே எடுப்போம்னு சொல்லிட்டு டோட்டல் பவர் ஹிட்டிங்ல போயிட்டாங்க. அது அன்பார்ச்சுனேட்டா ஒர்க் அவுட் ஆகல. தே வில் ரியலைஸ் இட், தே வில் கம் பேக் ஸ்ட்ராங், தே வில் டூ வெல் நெக்ஸ்ட் இயர். ஓகே, யோசிச்சு அடுத்த வருஷம் சூப்பரா வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பீடாக் சொல்லிட்டாரு. எனிவே ஜென்டில்மென், தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ரிவ்யூ ஆஃப் திஸ் கேம். நாளைக்கு கேம் நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ப்ரிவியூ பண்ண மாட்டோம் அப்படிங்கறது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். திரும்ப அழுகாதீங்க சொல்லிட்டேன், அப்பவும் கேக்குறது இல்ல, முடிஞ்சு போயிருச்சு, அவ்வளவுதான். நீங்க சொன்னீங்க சன்ரைசர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம டீமுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வேண்டாம், நான் எதுக்காக அழறேன்னு எல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ இவரு வேண்டாம், அதை நம்ம வந்து இந்த ரெக்கார்டிங்க நிறுத்தின அப்புறமா நம்ம 2 பேரும் அதை வந்து பேசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வித்யோத் உங்களையும் இன்க்ளூட் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. அப்படின்னு என்ன எனக்கு தெரியாம இவங்க 2 பேரும் என்ன பேச போறாங்கன்னு மட்டும் பாத்துறாதீங்க. கண்டிப்பா நம்ம 3 பேரும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் ஜென்டில்மேன். நாளானிக்கு மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். மக்களே, உங்களை நாங்க எல்லாரும் அப்ப வந்து சந்திக்கிறோம். இப்ப நாங்க வந்து டாடா பை பை சொல்ல போறோம். டாடா பாய்.